பாஜகவுடன் கூட்டணி தொடருமா இல்லையா? அதிமுக பொதுக்குழுவில் நழுவல். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லி சில மாதங்களுக்கு முன் ஒதுங்கிய அதிமுக இன்று நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் ஏதும் நிறைவேறும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பொதுக்குழுவில் பாஜகவுடன் உறவு குறித்து எதையும் ஆலோசிக்கவில்லை. இது குறித்து எந்தவித அறிவிப்பும் வெளியாகவில்லை. அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் நடைபெற்றது. கூட்டம் துவங்கியதும் பொதுக்குழு மேடையில் எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து 23 தீர்மானங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்மொழிந்தார். திண்டுக்கல் சீனிவாசன் வழிமொழிந்தார். தொடர்ந்து 23 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். எதிர்க்கட்சித் தலைவர் இருக்கை விவகாரத்தில் சபாநாயகரை கண்டித்தும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அமல்படுத்த வேண்டும் எனவும், மிக்ஜாம் புயல் மீட்பு நடவடிக்கைகளை திமுக அரசு முறையாக செய்யவில்லை என்று கண்டித்தும், பயிர்கள் வெள்ளத்தால் மூழ்கி நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் நிவாரணம் வழங்கப்படவில்லை என்பதை கண்டித்தும், ஆவின் பால் விலை உயர்வு, சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டண உயர்வை கண்டித்தும், பார்லிமெண்ட் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மத்திய அரசை வலியுறுத்தியும், ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வலியுறுத்தியும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத திமுக அரசை கண்டித்தும், தமிழகம், புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற அதிமுகவினர் பணியாற்ற வலியுறுத்தியும், டெங்கு காய்ச்சல் பரப்புவதை தடுக்க தவறிய மக்கள் நலவாழ்வுத்துறையை கண்டித்தும், நீட் விலக்கு விவகாரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மக்களை ஏமாற்றுவதை கண்டித்தும் என பொதுக்குழு கூட்டத்தில் 23 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்த அரசியல் தலைவர்களுக்கு உணவு முக்கிய பங்கு வகிக்கும். அந்த வகையில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கும் நிர்வாகிகளுக்கு இன்று டிசம்பர் 26 மதிய உணவு அளிக்க சமையல் கலை வல்லுநர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் தடபுடலான மதிய உணவுகள் குறித்து பல வகையான மெனு என்பது குறித்து தகவல் நமக்கு வெளியாகி இருக்கிறது. மதிய உணவில் என்னென்ன பரிமாறுகிறார்கள் என்பதை பற்றி பார்த்தால் மிக ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. தம்ரூட் அல்வா, வெஜ் பிரியாணி, வெங்காயம், வெள்ளரி, மாதுளை, தயிர் பச்சடி, பருப்பு வடை, புடலங்காய் கூட்டுக்கோஸ், பீன்ஸ், கேரட், பட்டாணி பொரியல், பால் கறி கூட்டு, உருளைக்கிழங்கு மசாலா, வெண்டைக்காய், மொச்சை மண்டி வத்தக்குழம்பு, முருங்கைக்காய், பீன்ஸ் சாம்பார், போண்டா, மோர் குழம்பு, தக்காளி ரசம், தயிர் ஊறுகாய், அப்பளம், பருப்பு, நெய், மோர், மிளகாய், அடைப்பிரதமன், பாயாசம், வாழைப்பழம், ஐஸ்கிரீம், பீடா, வாட்டர் பாட்டில் ஆகியவைகள் பரிமாறப்பட்டிருக்கிறது. என்று பௌர்ணமி என்பதால் அசைவ உணவு இல்லாமல் சைவ உணவு வகைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், உணவு பட்டியலை தயார் செய்திருப்பதாகவும் நிர்வாகி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். பாஜகவுடன்